அப்பாடி ஒரு வழியாக ஒரு மாதம் கழிச்சு இன்றைக்கி தான் ஸ்கூலுக்கே வந்திருக்கேன். ஆமாம், இந்த பிரின்ஸிபல் மேம் வேறு எல்லாருக்கும் நோட்டு புக்கெல்லாம் கொடுக்க சொன்னாங்க. பசங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, எப்போ வருவாங்கன்னு தெரில. சரி, அவங்க வரத்துக்குள்ளே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைப்போம். இந்த டேபிள் வேறு நோட்டு வைக்கிறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். நோட்டு புக்கு யூனிஃபார்ம் மட்டும் வைக்கிறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். அந்த பேனா பென்சில்லாம் வைக்கிறதுக்கு டேபிள் பத்தாது போல. சரி, சின்ன டேபிளாக எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காங்க. சரி இருக்கட்டும், இதிலே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் எல்லாத்தையும் பேனா பென்சில் எல்லாத்தையும் வச்சுருவோம். அப்புறம் பசங்க வந்தோடனே பசங்களுக்கு கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு நோட் எடுத்துகிட்டு வந்து வச்சுருவோம். நோட்டை எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. அடுத்து புக்கு எடுத்துகிட்டு வந்து இப்போ இந்த பசங்க யாருமே காணோம். ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா யாரும் ஹெல்ப் பண்ண வரமாட்டாங்க போல். எத்தனை மணிக்கு தான் வருவாங்கன்னே தெரியல. சரி இருக்கட்டும், நம்ம ஒண்டியாவே பண்ண வேண்டியதாக இருக்குது. அடுத்த வருஷமாவது புக்குக்கு பதிலாக லேப்டாப் கொடுத்துருக்கோம் பசங்களுக்கு. ஏன்னா புக்கு ஒரே வெயிட்டாக இருக்குது. லேப்டாப்னா ஒன்றத்துக்கு பேக்கில் பட்டமா வந்துடும் பசங்க. சரி, மேம்கிட்ட சொல்லுவோம். எத்தனை புக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கோம் தெரியலையே. இங்கிலீஷ் புக்கு, தமிழ் புக்கு, மேக்ஸ் புக்கு, சயின்ஸ் புக்கு, சோஷியல் புக்கு, ஜிகே புக்கு, அப்புறம் நோட்டு வேறு ஆளாளுக்கு 5 நோட்டு வேறு கொடுக்கணும். இதே பேகு ஃபுல்லாகிடும் பசங்களுக்கு. பாவம், எப்படி தான் இந்த வெயிட்டெல்லாம் தூக்கிட்டு வந்து வைக்க போகுதுன்னு தெரியல. சரி, இப்போ கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு நோட்டுக்கெல்லாம் அட்டை போட்டு எடுத்துகிட்டு வர சொல்லுவோம். சரி, யூனிஃபார்ம் எடுத்துகிட்டு வந்து வைப்போம். அந்த கலரை பாரம் எப்படி இருக்குன்னு மேம்கிட்ட சொல்லி வேறு கலரும் மாற்றணும். யூனிஃபார்ம் சட்டை, பேண்ட்டு ஓகே. அது ரப்பர் எடுத்து வைப்போம். 5 பசங்க தான் இப்போதைக்கு வருது. 5 ரப்பரை மட்டும் எடுத்து வச்சுருவோம். சரி ஓகே, ரப்பரும் எடுத்து வச்சாச்சு. அடுத்து பென்சில் பாக்ஸ் எங்கே வச்சுன்னு தெரியலையே. சரி, ஃபஸ்ட்டு பென்சில் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து வைப்போம் சைடில். அதுவும் வச்சுட்டா வேலை முடிஞ்சுது. அப்புறம் பேனா பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு பேனா பாக்ஸு அதுவும் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். அவ்வளோதான் நினைக்கிறேன், இதுக்கு மேலே எதுவும் இல்லை. ஐயோ, இந்த பேனா பாக்ஸில் என்ன இவ்வளோ கலர் இருக்குது? நல்லா இருக்குதே, கலர் கலராக இருக்குதே. பேசாமல் இதில் ஒரு 4 பேனா நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக எடுத்துகிட்டு வந்துடுவேன் தான். அப்பப்போ ஸ்கூலுக்கு வரும்போது ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பேனா எடுத்துகிட்டு வந்துடலாம். சரி ஓகே, இதில் ஒரு 4 பேனா கடைசியாக மேம்கிட்ட கேட்டு வாங்கி வச்சுப்போம். சரி, அடுத்து ஒரு பேனா எடுத்துப்போம். இந்த பேனா ஒரே கலராக இருக்குது, அது கலர் கலராக இருக்குது. இந்த பேனா ஒரே கலராக இருக்குது. சரி, இந்த கலரு ஓகே. சரி, இன்னும் பசங்க வந்தோன்னா சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும். 2 பெயிண்ட் பாக்ஸ் தான் இருக்குது. இந்த 2 பெயிண்ட் பாக்ஸும் எப்படி பசங்களுக்கு கொடுக்கறதுனே தெரியலையே. சரி, பசங்க வரட்டும், கேட்போம். 2 குரூப்பாக பிரித்து 2 பசங்களுக்கும் கொடுத்துருவோம் நம்ம. இன்னமும் பசங்க வரக்கானா? எவ்வளோ நேரம் தான் நானும் வெயிட் பண்ணுறது? பசங்க வராங்க போல, சத்தம் கேட்குது. சரி, வரட்டும். ஐயோ, டீச்சர் வந்துட்டாங்களே. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். குட் மார்னிங். இவ்வளோ லேட்டாக வரது? நானும் எவ்வளோ நிறைய வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். போய் உக்காருங்க. மீதி எந்த பசங்களும் காணா. எப்போ தான் வருவாங்க? ஐயோ, டீச்சர் வந்துட்டாங்களே. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். குட் மார்னிங். உங்களை எல்லாரையும் 9 o'clock தானே வர சொன்னேன். பட் 10 o'clock வந்திருக்கீங்க. என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க? ஸ்கூலுக்கு நேரத்தோட வரணும் தெரியாதா? டிசிப்ளினே இல்லை உங்களுக்கு வர வர. சாரிங்க டீச்சர், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி, கோச்சிக்காதீங்க. நான் போய் உக்காரட்டா? இப்போ நீ என்ன உக்காரலாம்? நான் என்ன வீட்டுக்கு போகிறேன்? போய் உக்காரு. மீதி பசங்களை காணா. குட் மார்னிங் டீச்சர், நான் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. நான் போய் உக்காரட்டுங்களா? நேராக போய் லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தா ஒரு கோயில் வரும். அங்கே ஒரு ஐயர் இருப்பார். அவர்கிட்ட போய் நான் இப்போ போய் கிளாஸில் உக்காரலாமான்னு போய் கேட்டுட்டு வா போ. என்ன டீச்சர் சொல்கிறீங்க நீங்கள்? வாமா ரோஜா, நீ இன்னைக்கு லேட்டா? எல்லாம் வந்திருக்கீங்க பாரு எனக்குன்னு. போய் உக்காருங்க எல்லாம். என்ன கண்மணி, இன்னைக்கு டீச்சர் ஒரே கோவமாக இருக்காங்க. என்னாச்சுன்னே தெரியலையே. எனக்கும் தெரியலப்பா, நானும் உன் கூட தானே வந்தேன். எனக்கு எப்படி தெரியும்? சரி இருக்கட்டும், டீச்சர்கிட்ட பேசுவோம். பேசி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். நிறைய புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க போல் இன்னைக்கு. டீச்சர்கிட்ட என்ன எதுன்னு எல்லாத்தையும் கேட்போமா? பசங்களா, இந்த வருஷத்துக்கான கிளாஸ் வந்து ஆரம்பிக்க போகுது. அதனால் இந்த ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு புக்கு, நோட்டு, பென்சிலு, பேனா, ரப்பரு, யூனிஃபார்மு எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் நல்ல வரையில் வாங்கிக்கிட்டு நல்லா படிக்கணும். ஓகேவா? ஓகே டீச்சர், நாங்கள் எல்லாரும் நல்லபடியாக படிக்கிறோம் டீச்சர். ஏய், அங்கே பாரு, புது நோட்டு, புக்கு, பேனா, பென்சிலு சூப்பராக இருக்குல்ல? சரி பசங்களா, உங்கள் எல்லாருக்கும் நான் நோட்டு பேனாலாம் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு யார் வரீங்கன்னா ரோஜா வந்து நில்லுமா. உனக்கு ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் புக்கு, மேக்ஸ் புக்கு, தமிழ் புக்கு, அதுக்கப்புறம் ஜிகே புக்கு, கம்ப்யூட்டர் புக்கு, நோட்டு எல்லாமே ஒன்று வச்சுருக்கேம்மா. வச்சுட்டு யூனிஃபார்ம் வந்து ஒரு செட்டு வச்சுருக்கேன். அது வந்து ஸ்கர்ட்டு,
ஷர்ட் மாரி தைச்சிக்குமா. அதுக்கப்புறம் லப்பர் ஒன்று, அதுக்கப்புறம் பென்சிலு, அப்சரா பென்சில் தான் கொடுக்குறோம். ஒரு பென்சிலு, உனக்கு வந்து மேட்சிங்காக ஒரு பேனா கொடுக்க போகிறோம். உனக்கு என்ன கலர் வேணும் சொல்லு, அதுக்கு தகுந்தப்போல நாங்கள் பேனா கொடுக்குறோம். ஓ பிங்க் கலர் வேணுமா, பிங்க் கலர் உனக்கு பேனா. அப்புறம் இன்னொரு பேனா ஒன்று கொடுக்குறேன், அதுவும் யூஸ் பண்ணிக்குமா. நல்லா படிக்கணும் ஓகேவா. நீ தான் கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும். ஓகே ஓகே டீச்சர், நான் நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன் டீச்சர். தேங்க் யூ டீச்சர். சரி சரி ரோஜா, எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி வச்சுக்கோ. அப்புறம் அது இல்லை இது இல்லைன்னு என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது, புரியுதா. வந்து இங்கே வந்து உக்காந்து எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கோ. பசங்களுக்கு கொடுக்கணும், இடம் பத்தாது. சரிங்க சரிங்க டீச்சர், நான் போய் அங்கே போய் உட்காந்து எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி வச்சுக்கிறேன் டீச்சர். எல்லாமே கரெக்டாக இருக்கு டீச்சர். அடுத்தது வேலைன்னு வாங்க. உங்கள் புக்கெல்லாம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் புக்கு, மேக்ஸ் புக்கு, சயின்ஸ் புக்கு, ஜிகே புக்கு, கம்ப்யூட்டர் புக்கு, ஹிந்தி புக்கு, எல்லா புக்கும் வச்சாச்சு. நோட்டு எடுத்து வச்சுட்டேன்பா. அடுத்தது வந்து ரப்பர் வச்சுட்டேன். அடுத்தது பென்சில் வைக்கிறேன், பென்சிலும் வச்சுட்டேன். அடுத்தது வந்து பென்னு, உனக்கு என்ன கலர்பா வேணும், உனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு ப்ளூ கலரே வச்சிடுறேன். அப்புறம் அந்த பென்னும் வந்து உனக்கு ப்ளூ கலர் தான். சூப்பர், சேம் டு சேம், சூப்பர். யூனிஃபார்மும் வச்சுருக்கேன்பா, இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா படிங்க. தேங்க்யூ டீச்சர். நான் போய் அங்கே போய் உக்காந்துட்டு எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி வைக்கிறேன் டீச்சர். டீச்சர் எனக்கு எடுத்து வைங்க டீச்சர். நான் தானே ஃபஸ்ட்டு வந்தேன், அவன் லாஸ்ட்டு தானே வந்தான், அவனுக்கு மட்டும் எடுத்து வைக்கிறீங்க. சரி சரி பப்ளு, இப்போ நான் உனக்கு எடுத்து வைக்கிறேன். இங்கிலீஷ் புக்கு, மேக்ஸ் புக்கு, சயின்ஸ் புக்கு, ஜிகே புக்கு, எல்லா புக்கும் எடுத்து வச்சுட்டேன். நோட்டும் எடுத்து வச்சுட்டேன், எரேசரும் எடுத்து வச்சுட்டேன், பென்சிலு அதுவும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். அது உனக்கு என்ன மேட்சிங் பென் பிடிக்கும் தெரியல எனக்கு. சரி ஏதாவது ஒரு கலரு நான் உனக்கு ஒன்று எடுத்து வைக்கிறேன், அது ஓகேவான்னு பாரு. அடுத்தது அந்த பென்னும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். உனக்கு ஆஷ் கலர் இந்த பென் பிடிச்சிருக்கா? ஓகே, உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த பென் எடுத்து வச்சாச்சு. எடுத்துக்கு பப்ளு, யூனிஃபார்மும் வச்சுருக்கேன். நல்லா படி ஓகேவா. சரிங்க சரிங்க டீச்சர், ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர். நான் நல்லா படிக்கிறேன் டீச்சர். நான் எடுத்து வச்சுக்கிறேன், கவுண்ட் பண்ணி வைக்கிறேன் டீச்சர். டேய் பப்ளு, உன் மடியில் நீ எடுத்து வைக்க மாட்டேன், நானே எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். புக்ஸு ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிறேன், நல்லா கெட்டியமாக பிடிச்சி வச்சுக்கோ. அடுத்தது பேனா பென்சில்லாம் சைடில் வச்சுருக்கேன், போகும்போது மறக்காமல் எடுத்துன்னு போய்டு ஓகேவா. கண்மணி, நீலா, நீங்கள் 2 பேரும் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, அதனால் உங்கள் மடியிலே எல்லாத்தையும் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க. நல்லா படிங்க ஓகேவா. பசங்களா நல்லா படிக்கணும். அடுத்த கிளாஸ் வந்திருக்கீங்க, இதுக்கப்புறம் நல்லா படிக்கணும். ஓகே ஓகே டீச்சர், நாங்கள் எல்லாம் நல்லபடியாக படிக்கிறோம் டீச்சர். ஏய் சொல்ல மறந்துட்ட பசங்களா, இந்த பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறதுக்கு 2 பெயிண்டிங் தான் இருக்குது. அதை வந்து குரூப்பாக பிரிச்சிங்க. நீங்கள் 2 பேரும் வேலனும் ரோஜாவும் ஒரு செட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பப்ளு, கண்மணி, நிலா, நீங்கள் 3 பேர் சேர்ந்து ஒரு செட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, நான் அதுக்கப்புறம் இன்னும் 3 செட்டு வந்துன்னா ஆளுக்கு ஒன்று பிரித்து கொடுத்துட்றேன். சரிங்க டீச்சர். ஏய் நிலா, அங்கே புக்கை திறந்து பாரா, ஒரே வாசனையாக இருக்கு பாரா. ஆமாடா, புக்கு வாசனை சூப்பராக இருக்கு.